தனி ஒருவன் 2 இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம்கிட்ட கேட்டுட்டு இருக்கப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தனி ஒருவன் டீம் வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டட் ப்ளஸ் வீடியோ வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு வந்து டீகோடிங் வந்துட்டு பண்ணி பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஆல் ஜெம் சினிமாஸ். ஸோ தனி ஒருவன் 2 இந்த படத்து மேலே மிகப்பெரிய வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை வந்துட்டு ஏஜிஎஸ் கல்பாத்தியாகுரம் அவங்க தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் வந்துட்டு பண்ணுறாங்க. இந்த படத்தை வந்து டைரக்ஷன் மோகன் ராஜா அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஹீரோ ஜெயம் ரவி சார், ஹீரோயின் வந்து நயன்தாரா மேம். ஸோ இந்த படத்துக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு சின்ன சீன் வந்து இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நியூஸ் பேப்பராக இருக்குது. மோகன் ராஜா சார் உட்காந்து டைப் பண்ணிடுறாங்க. அந்த பேப்பரில் லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு ரோட் சைடில் நடக்கிற ஒரு விஷயமா ஒரு டீகோடிங் பண்ணி ஒரு சில வேர்ட்ஸ்க்கு வந்து இருக்கு. அந்த வேர்ட்ஸை வந்துட்டு கடந்து வந்தாலே இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஜீப் எடுத்து வந்து வைக்கிறார். ஸோ அந்த ஜீப் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறப்ப பார்க்குறப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா இது ரோட் சைடில் நடக்கிற ஏதோ ஒரு மெயினான ஒரு சீனை உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வீடியோவை கடந்து பார்த்தோம்னா அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா இவர் வந்து உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்கப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஒரு வார்த்தை வந்து வரும். உன் எதிரி யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து வரும். ஸோ அதை அப்படியே 1-2 லைனை மட்டும் அடித்து நீ யார் என்று சொல், உன் எதிரி யார் என்று சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு தலைகீழாக வந்து மாற்றிருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்பை கிரியேட் பண்ணுது. அப்புறம் வீடியோவை இன்னும் கொஞ்சம் கடந்து போய் பார்த்தோம்னா அதில் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஜெயம் ரவி சாரோட இன்ட்ரோ வந்துட்டு வருது. இன்ட்ரோ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்லேருந்து உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு ஒரு கன்று ஒன்று இருக்குது, ஒரு ஃபுல்லாக கன்னாக இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு சின்ன பிஸ்டல், அதாவது பார்த்தீங்கன்னா P92 அந்த கன்னை வந்துட்டு எடுக்கிறாரு. ஸோ கன்னை எடுத்துகிட்டு வந்துட்டு வெளில போகலாம் பார்க்குறப்ப அது வேணாம்னு சொல்லிட்டு அதை அங்கேயே வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா பெரிய ஸ்னைப்பர் வந்துட்டு எடுக்கிற ஒரு பெரிய கன்னை வந்துட்டு எடுக்கிறாரு. ஸோ அந்த கன்னை வந்துட்டு எடுத்ததுக்கப்புறம் வெளியில் போகிறதுக்கு அப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அதாவது எதிரியை ஃபிக்ஸ் பண்ணாமல் மித்திரன் ஆயுதத்தை தொட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டில் டைப் பண்ணுறாரு மோகன் ராஜா. உடனே அதை திருப்பி பேக் ஸ்பேஸ் பண்ணுறாங்க. எதிரிக்காக வந்து காத்திருக்காரு. ஒரு இடத்துல ஃபேக்ஸ் வந்து வருது. அந்த ஃபேக்ஸை எடுத்து பார்க்குறப்போ யாரு அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளில் வந்துட்டு வருது. அப்போது மித்திரன் வந்துட்டு ஏமாந்து போகிறான். யாருன்ட்டு இவங்க மோகன் ராஜாட்ட கேட்குற மாதிரியும் இப்போது மோகன் ராஜா சார் என்ன வந்து சொல்கிறாருன்னா இந்த வாட்டி நீ எதிரி தேடி போகிறதில்ல, இந்த கதையில் எதிரி தான் உன்னை தேடி வரப்போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு வைப்பை கிரியேட் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த கார்டு இருக்குல்ல, அந்த படத்தோட ஃபஸ்ட்டு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு வந்து மெமரி கார்டு வந்துட்டு கொடுப்பாப்புல. அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாரோட டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை தான் வந்து பிரம்மாஸ்திரமாக வச்சு இப்போ வந்துட்டு இதோட தலைவர் யார் அப்படின்றத தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி வந்து சித்தார்த் அபிமன்யு கொண்டு அவருக்கு மேலே ஒரு பாஸஸ் இருக்கலாம். அந்த பாஸ் வந்து இவரை பழி வாங்குற மாதிரி தான் ஏதோ ஒரு சீன்ஸ் தான் உள்ளே வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோலா வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் லெட்ஸ் பிகின் அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்துட்டு வருது. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து சேர்த்து பார்க்குறப்பையும் அவர் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வச்சு பார்க்குறப்பையும் இதில் வந்துட்டு ஒரு ரா ஏஜென்ட் மாதிரியும் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதையும் வந்து டீகோடிங் பண்ணி ஒரு சில இடத்துல வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ரா ஏஜென்ட் அப்படி சொல்லிட்டு வரப்போ அது வந்து மிகப்பெரிய சீக்ரெட்டான ஏஜென்ட்டு. நம்ம வந்து நிறைய படங்கள்லையும் அது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நிறைய படங்கள்லையும் வந்து பார்த்துருப்போம். இவரையும் அந்த ஜானருக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்களா அப்படி சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓவராலாக இந்த படத்தோட கதை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து நகரப்போகுது. தனி ஒருவன் 2, தனி ஒருவன் 1 வந்து ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. தனி ஒருவன் 2 மிகப்பெரிய ஹிட்டாகவும் தான் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மேபி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைவர்களின் தலைவர் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் வர்றதாகவும் அங்கேருந்து யார் இவர் பழி வாங்குறாங்கன்றதான் கதை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் சொல்லிட்டு இந்த டீகோடிங்கில் ஓவராலாக வந்து சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக தலைவர் வந்து கை கொடுத்துட்டு வைப்பார். ஸோ ஓவராலாக இந்த டீகோடிங்கில் டெஃபினட்டாக இந்த படம் ஃபஸ்ட்டு பார்ட்டை விட பெட்டராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் இன்னும் வந்து வச்சுருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம்.